முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் வந்து பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி பேசி கொள்கையை பேசி பேசி நாங்கள் ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான் சரி. அதிமுக இப்போ இங்கே நாங்கள் முறை சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல முக ஸ்டாலின் வந்தப்போ எங்களுக்கு தான் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதற்கு காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களும் டென்ஷனாக தான். இந்த ஐஏஎஸ் கிட்ட மேலே இருக்கிற இங்கே மக்கள் கிட்ட அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்புமிகு பேரவைகளே, உறுப்பினர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலும் சரி, முதலமைச்சர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்காரு. உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார், அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு வளர்க்குறாரு, வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல வேலை அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனுக்கு மாண்பு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாய சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட வருகிறேன். நன்றி. ஒரு புது ஆட்சி வந்தா எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்காரு நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டை படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயி வாழ வைக்கிற முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 கொடுப்போம் சொன்னீங்க, நெல் விலையை 3500 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதான் சொன்னேன், இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதம் கொடுத்தீங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு வந்து 2500 ரூபாயும், கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில் மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்படியாக கொடுத்தோம், நீங்கள் 3500 சொல்றீங்க. இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் இருந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தில் இப்போ முதலமைச்சரான காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி நாங்கள் இப்போ நெல் விலையை ஊற்றி கொடுப்பாங்க, இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து தேர்தல் இருக்க விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் சொல்ல நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இன்னும் சொல்லிக்க கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் வந்து முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கர் வரையும் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டல. இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் விவசாயி கட்டுறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது அந்த விவசாயி வாங்குற கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின 1 லட்சம் கடன் வாங்கினா அவன் வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கட்டுறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயி வந்து கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாய கடன் இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. அது கொடுத்த கடன் முடியல. இப்போ வாங்கின கடன் 21,000 பேர் இப்போ 21,000 கோடி அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும்.
ஆனால் 6000 கோடி, அந்த 6000 கோடி தள்ளுபடி செய்யப்படுறதுக்கு பல போராட்டம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்லிங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15000 கொடுப்போம், தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா கடனும் நீங்கள் சொன்னது தான். ஆக இதையெல்லாம் கொஞ்சம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அறிவிச்சிருக்கீங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கிற திட்டம். அதுபோல இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துருக்கார்கள். சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேற வார்த்தை தெரிந்தால் வேற வார்த்தை சொல்லுங்க நீங்க. மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லுங்க. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருத்து கொள்முதல் செய்ததாகலாம் இன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுல அண்ணன் வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள் சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தர பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் தின்னுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்கே கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நலையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கேயும் நெல் நலையக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1,00,000 மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. மாண்புமிகு சாமி அமைச்சர் சாமி அவர்கள் கேட்டா விடாது, அது உண்மையா பொய்யா தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் இந்த டெக்னிக்கலை வச்சு அடிச்சுட்டு வந்து ரீல்ஸ் விடுங்க. ஆனா நாங்க வந்து ரியாலிட்டியா பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன்.